வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே கடந்த வீடியோல அடங்கல் விஷன் 12 அல்டிமேட் அதுல பக்காவா அடங்கல் ரெடி பண்றது பத்தி பார்த்தோம். அதுல சில கிராமங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அதனால இப்ப அதை ஒரு ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பாருங்க. இப்ப இந்த கிராமத்திலேயே பாருங்க. இந்த கிராமத்துக்கு இந்த சப்டிவிஷன் நம்பர் இவ்வளோ நீட்டா இருக்கு. எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட் இருக்கு. அந்த டிஜிட் எல்லாம் நீங்க இதுல பண்ணும்போது சில டிஜிட் மறைஞ்சிக்கும். அதுக்கு நீங்க ஃபாண்ட்டை நாங்க அதுதான் ஃபாண்ட் அந்த இதுல மாத்திருக்கேன். அப்படி இருந்தா கூட இவ்வளோ இது வராது. இதுக்கு நீங்க அதை செலக்ட் பண்ணி சைஸ் குறைச்சிக்கணும் அந்த சப்டிவிஷன் நம்பர். அதே மாதிரிதான் இதுல இந்த சப்டிவிஷன்ல இருந்து இந்த சப்டிவிஷன் வரைக்கும் மெர்ஜ் பண்ணிட்டுக்கிறாங்க. 4ல இருந்து 13 அது மாதிரிலாம். இது மாதிரிலாம் இருக்குது சில இடத்துல, நிறைய இடத்துல. இப்ப இதுதான் நான் எப்படி காட்டுறேன் பாருங்க. செலக்ட் ஆல் காப்பி ஒரு சும்மா ஒரு ஷீட்ல பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபில்டர் போட்டு பார்க்கும்போது அதாவது சப்டிவிஷன் நம்பர்ல ஃபில்டர் போட்டு பார்க்கும்போது இது பாருங்க இயராகவே மாட்டுக்குது. அதெல்லாம் என்னன்னா அந்த என்ன சொல்றது மைனஸ் அந்த 3ல இருந்து 7 வரைக்கும் சர்வே நம்பர் மெர்ஜ் ஆயிடுது. அது மாதிரி இது மாதிரி 1.ஈன்னு வரும் பாருங்க. இந்த ஈன்னு வர்றதுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது சயின்டிபிக் நோட்டேஷன். இது எக்ஸலோடைய டிஃபால்ட். இது இது மாதிரி நிறைய வர்றதெல்லாம் இதோ இது மாதிரி நிறைய சப்டிவிஷன் நம்ம பெருசா வர இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கு ஃபாண்ட்டை குறைச்சிக்கணும். அது ஐடியாவை அது வரும்போது சொல்றேன். இப்ப இது ஃபில்டர் போட்டு பாருங்க. இதெல்லாம் 7000 6000 மாட்டு 600 அப்படிலாம் மாட்டிக்குது. ஆக்சுவலா இதுனா ஒரு 6E தான் இது. இது 7E அது மாதிரி இருக்கிறதுலாம் மாறிடுது. அதுக்குதான் அதே மாதிரி இதெல்லாம் அந்த இந்த சர்வே நம்பர்ல இருந்து இந்த சர்வே நம்பர் வரைக்கும் மெர்ஜா இருக்குது அப்படின்னு சொல்றது. அதெல்லாமும் என்ன ஆயிடுது, அதெல்லாம் டேட்டா மாறிடுது. ஈன்னு வர்றதெல்லாம் என்ன ஆயிடுது, இதுவா மாறிடுது. 5000 5 7ன்றதெல்லாம் அது மாதிரி மாறிடுது. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த அடங்கல் விஷன் 12.2 இது பேர் ஃபைன் டியூன்டு அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுல என்ன பண்ணிருக்கோம், இந்த ரஃப் ஷீட்டே பி காலம் டெக்ஸ்டா மாத்தியாச்சு. ஆக்சுவலா இது ஏற்கனவே முன்னையே ஒரு முறை மாத்தந்துதான். அது நடுவுல திருப்பியும் ஜென்ரலுக்கு மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கியூட் ஷீட்லயும் மாத்தியாச்சு. இது இந்த பி சர்வே சப்டிவிஷன் நம்பர் காலம் ஃபுல்லா டெக்ஸ்டா தான் இருக்கும். அதனால எந்த வித மைனஸ் அதாவது 5 இந்த மாதிரி சர்வே நம்பர் இருக்கு இல்லையா, 4 -13 4ல இருந்து -13 அதுன்றது 4ல இருந்து 13 வரைக்கும் இருக்கிற சர்வே நம்பர் மெர்ஜ் ஆயிடுச்சு. மெர்ஜ் பண்ணிட்டுக்கிறாங்க. அதை இப்படி போட்டுக்கிறாங்க. இது மாதிரி சில கிராமங்கள்ல இருக்குது. சில இதுல இதான் இதுலயே கூட என்னன்னா 2ல இருந்து 5 அப்புறம் 7ல இருந்து 10 அது மாதிரிலாம் கூட 2 to 5 கம்மா அதாவது 2 -5 கம்மா 7 -10 அது மாதிரிலாம் கூட இருக்குது. அதெல்லாம் சில கிராமங்கள்ல இது மாதிரி இந்த சப்டிவிஷன்ல இது மாதிரி மைனஸ் வர மாதிரி பண்ணிக்கிறாங்க. அது இந்த மைனஸ்ன்றது ஐஃபன். அதாவது இந்த ஐஃபன்ன்றது என்னன்னா எக்ஸல்ல அதை இது மாதிரி போட்டீங்கனாலே இதை ஒரு டேட்டா கன்சிடர் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இதை டிஃபால்ட்டா ஆஃபும் பண்ண முடியாது. அதை நம்ம அதுக்கு தான் டெக்ஸ்டா மாத்திக்கிறோம். அதே மாதிரி ஈன்னு இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என்னது சொல்றது 7E அப்படின்னு இருக்குது. இதோ இந்த 7E1 7E2 அது மாதிரி இருக்கிறதுலாம் என்ன ஆகும்னா இதுவா மாறிக்கும். அதுதான் பாருங்க இங்க இதுல மாறிக்குது பாருங்க. 7E2 275ல 7E2 தான் என்னது 700 மாட்டிக்குது. அது மாதிரி மாறிடும். 275ல அது மாதிரி மாறிடுது பாத்தீங்களா. அதுக்கும் நம்ம இப்போ
அந்த ஈய வந்து நம்ம இத வந்து நம்ம ரெண்டுமே டெக்ஸ்டா மாத்துனதுனால அந்த ப்ராப்ளமே வராது. இதுவும் டெக்ஸ்ட், இப்போ இதுவும் டெக்ஸ்ட், ரஃப்ல இருக்கிற பி காலமும் இது எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது டெக்ஸ்டாவே வந்து டெக்ஸ்டாவே காப்பி ஆகி டெக்ஸ்டாவே பேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல வேற என்னன்னா ஃபைன் டியூன் பண்ணிருக்கோம்னா அந்த இதுக்கு பேர் அதனால தான் 12.2 ஃபைன் டியூன் டிவிஷன். என்னன்னா இதுல இந்த காலம்னுடைய வித்துலாம் வந்து நான் இந்த அடங்கல் ரெடி பண்ணும் போது நம்ம சர்வே ஸ்கேல் ஒயிட் கலர்ல இருக்கும் பாருங்க, பிட் ஸ்கேல் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, பிட்டு ஒன்று இருக்கும், இது அதெல்லாம் வச்சு அளந்து அளந்து அதை வந்து நம்ம எக்ஸல் காலம் வித்துல இது மாதிரி பாயிண்ட்ஸ், இது பேர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த சென்டிமீட்டரு அந்த மில்லிமீட்டரை அது மாதிரி வச்சது தான் இதுக்கு முன்ன இருக்கிற விஷயம்லாம். இருந்தாலும் நமக்கு நிறைய காலங்கள்ல ஒரே எழுத்து, இது உண்மையான பாய்ச்சல் ஆதாரத்துக்குன்னா எழுத போறோம், கீன்னு போட போறோம். அதே மாதிரி விளைச்சல் விழுக்காடு 40% போட போறோம். இதுக்கெல்லாம் ரொம்ப அகலமா இருக்குது. பயிரின் பெயர் வந்து வேர்க்கடலை என்று ஃபுல்லா எழுதுறாங்க, சிலர் கடலைன்னு எழுதுறாங்க, மணிலான்னு எழுதுறாங்க. அது மாதிரி அதை விட சம்பங்கி அது மாதிரி பெரிய எழுத்து வந்தாலும் இந்த பயிரின் பெயர் எழுதுறதுக்கு பத்தல, அதாவது அந்த ஆக்சுவலா இருக்கிற சைஸ் பிரகாரம். அதுக்காக தான் இது வந்து நமக்கு தேவையான மாதிரி நிறைய காலம்னுடைய வித்தை ஏத்தியும் குறைச்சும் இது பண்ணிக்கிறோம். இதுல என்ன போட போறோம், சொந்தம் இல்லை குத்தகை, இது ரெண்டு தான் போட போறோம். இதுக்கு ரொம்ப அகலமா இருக்குது ஆக்சுவலான அடங்கல் வித்து பிரகாரம் பார்த்தா. அது மாதிரிலாம் அதே மாதிரி இதுல வந்து 18 ஆக்களத்துல இதுக்கு முன்ன இருந்ததுல இருந்து இப்போ இதுல ஏ ஏ ஊலாம் இல்லாம இருந்தது, இதெல்லாம் எல்லாம் வரா மாதிரி பண்ணி இதை வந்து சைஸ் 7 குறைச்சு இது வந்து இதுக்கு முன்னெல்லாம் ரொட்டேஷன் இதுல இருக்கும், அப்வேர்ட்ஸா இருக்கும். இப்போ அது நம்ம அப்படியே படிக்கிற மாதிரியே லெஃப்ட் டு ரைட்டே மாத்தியாச்சு. அதே மாதிரி கிராம நிர்வாக அலுவலர் குறிப்புரையினுடைய காலம் சைஸும் ஏத்தியாச்சு. பயிர் பார்வையிட அலுவலர் குறிப்புரை சைஸு கொஞ்சம், அதாவது கிராம நிர்வாக அலுவலர் குறிப்புரை சைஸை நம்ம ஏத்துனதுனால பயிர் பார்வையிட அலுவலர் குறிப்பு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். ஏன்னா இதுல நம்ம என்ன பண்ண போறோம், ரொம்ப அவங்க வந்து பார்த்துட்டு கையெழுத்து தான், சும்மா நெல் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட போறாங்க, அவ்வளவுதான். அதனால்தான் இதுல நிறைய ஃபைன் டியூன் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், இப்போ அதான் சொன்னோம் பாருங்க, பரப்பு. இப்ப வந்து இதோ இது மாதிரி 1 to 1ன்றது இந்த இது வந்து என்னது டேட்டா மாறினதுனால இது ஃபுல் டேட் காட்டாது, ஆஷ் சிம்பிள் மாறுது. அதாவது டேட்டா மாறிச்சு, ஆக்சுவலா இது டேட்டா மாறக்கூடாது. என்ன வரணும், 121. அதே மாதிரி இந்த டோட்டலும் வந்து ஆஷ்னு வருது. அது எல்லாமே வந்து சரி பண்ணுன்றதுக்காக தான் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதுல 121 பாருங்க. நூத்தி 21ல 214 இதுல கரெக்டா வரும் பாருங்க. 2 - 14 தான் என்னன்னு மாறிச்சு, இதுல ஆஷா வந்தது, இதுல கரெக்டா வரும். அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டும் வந்து அதுக்கு எல்லாம் பரப்புக்கு தீர்வைக்கு எல்லாம் வந்து மாத்திருக்கு. என்ன ஃபாண்ட் மாத்திருக்குன்னா இதுல வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும், ரோபோட்டோ கண்டென்ஸ்டு அப்படின்னு ஒரு ஃபாண்ட் மாத்திக்குது. பரப்புக்கும் தீர்வைக்கும் உட்பிரிவு இது இந்த பட்டா எண்ணுக்கு வந்து பட்டா எண் கலமும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். அதனால அதுக்கு வந்து ஓப்பன் சான்ஸ் கண்டென்ஸ்டு இல்லை போல்டு வச்சிருக்கோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் தான், இது மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பரா. ஓகேங்களா, அதுக்காக தான் இதுல அந்த ஃபாண்ட்டும் வந்து நம்ம இப்போ எசென்சியல்ஸ்னு ஜிப் இந்த வீடியோ கீழே இருக்கிற மேக்ரோ ஃபைலு கீழே இருக்கிற ஜிப்ல இந்த 2 ஃபாண்ட்டுமே அந்த ஜிப் ஃபைல்ல சேர்த்து கொடுக்குறோம். அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அதே மாதிரி இது வந்து ஃபைன் டியூன் பண்ணுது. இதுல இருக்கிறது எல்லாம் மிச்சதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றது இது முன் வீடியோ பார்த்துங்க. இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் நம்ம வந்து தீர்த்தாச்சு.
அதுதான் சொல்றதுக்கு வந்தேன் நான் இந்த வீடியோல. இதை விட இன்னும் அதாவது என்னன்னா, இது சில லாஜிக்க வந்து வேற மாதிரி யூஸ் பண்றதுனால கொஞ்சம் அதாவது என்னது நமக்கு இதுல வந்து இந்த டார்க் கோடு வந்துட்டு அது கீழே வந்து டோட்டல் வர மாதிரி வர்றதுனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது, டக்குன்னு வந்தா நல்லா இருக்கும்னு இது பண்றாங்க. அதுக்காக தான் ஒரு லாஜிக்கை வந்து வேற மாதிரி லாஜிக்ல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்தா அடுத்த பதிப்புல ஒன்னா பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் ஒரு ஃபைன். இது இந்த பசலிக்கு தேவையானது எல்லாமே இதுல எல்லாமே பக்காவா பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்துடுது. முன்ன வந்து நிறைய பிளாங்க் பேஜ் வேணும்ன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு எவ்வளவு வேணுமோ அது அந்த பேஜ் வரைக்கும் லைனா செலக்ட் பண்ணிட்டு ரெடி ஆனவுடனே அதை வந்து இன்சர்ட் குத்துங்க. அவ்வளவுதான். இன்சர்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் குத்தீங்கன்னா அந்த ரோஸ் முன்னாடி பிளாங்கா வந்துட போகுது. அவ்வளவுதான். அதே மாதிரி பின்னாடியும் எவ்வளவு வேணுமோ அதை குத்துக்குங்க. அவ்வளவுதான். இண்டெக்ஸ் போட்டுங்க. இந்த இண்டெக்ஸ் நீங்க போட்டீங்கன்னா தான் இன்கேஸ் நீங்க வந்து பேஜ் நம்பரை மேல வச்சுட்டு இங்க வாட்டர் மார்க் வர வைக்கிற மாதிரி பண்ண போறீங்கன்னும் போது அந்த பேஜ் நம்பரை வச்சு நம்ம வந்து எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ்ன்றத ஐ லவ் பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா, அதுல போய் நம்ம வாட்டர் மார்க் பண்ணும் போது எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ்னு கேட்கும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம கொடுக்குறது. இது பாருங்க, எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும். இதுல 2 பேஜ் இருக்குது. அதனால தான் இது எவ்வளவு பேஜ் இது எவ்வளவு பேஜ் எந்த வாட்டர் மார்க் நீங்க வைக்கிறீங்களோ, நஞ்சைனா நஞ்சை, அந்தந்த பேஜை வந்து நீங்க இண்டெக்ஸ்ல நோட் பண்ணிக்கினீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் 1ல இருந்து 50, 51ல இருந்து 100 அது மாதிரி. ஓகேங்களா? இது நஞ்சை புஞ்சையை நீங்க வேற வேற தொகுப்பா போட போறீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இதுல வந்து இங்க ஸ்டெப்பே அதுக்குதான் இருக்குது. இதுல வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு முன்ன வந்து என்ன பண்ணணும், நீங்க ஃபில்டர்ல இங்க வருது இல்லையா, அத வந்து நீங்க ஃபில்டர் போட்டு புஞ்சை மிச்சதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடணும். எது எது தேவையில்லையோ அது. நஞ்சையும் புறம்போக்கு வரைக்கும் ஒரு பாட்டு வைக்க போறீங்க அப்படின்னும் போது அதே மாதிரி புஞ்சைக்கு வரும்போது நஞ்சையும் புறம்போக்குலாம் வந்து ஃபில்டர் போட்டு அதெல்லாம் வந்து அந்த ரோவையே கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதாவது கண்ட்ரோல் மைனஸ் அதை பண்ணீங்கன்னா இதுவாயிடும். ஓகேங்களா? இத வார்த்தையில சொல்றது புரியலன்னா உங்களுக்கு இது கமெண்ட் பண்ணுங்க. தனித்தனி தொகுதியா போறது எப்படின்றத பத்தி நான் விளக்கமாவே அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.